டைரக்டர் சங்கர் இயக்கத்துல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க இந்தியன் படத்துடைய பாகம் 2 ஏற்கனவே பாகம் 1 வெளிவந்து உலக அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமா அந்த படம் மாறி இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த மாதம் ஜூலை 12 அந்த படம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா வரப்போறதுல அந்த படத்துடைய ஒர்க் இன்னும் முடியல, அந்த படத்தை தள்ளி வைக்கிறாங்க. அதுல குறிப்பா லைக்காக்கு பினான்சியலா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதனால அந்த படத்தை இப்போ தள்ளி வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபண்டு ஒன்று கிடைக்கல, அதனால அந்த படம் தள்ளி போகுது. ஆகஸ்ட் 15 அந்த படத்தை கொண்டு வர போறாங்க. அதாவது புஷ்பா 2 தள்ளி போனதுனால அந்த டேட்ல நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை தள்ளி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதுக்கடுத்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை இறங்கி எந்த டேட்டை விட்டு இந்த படம் மிஸ் ஆகக்கூடாது. ஏற்கனவே நம்ம நிறைய டேட் சொல்லிட்டோம், அந்த டேட்ல அந்த படம் வரல, தள்ளி போயிருக்கு. இந்த டேட்டு விட்டு இந்த படம் தள்ளி போச்சுன்னா கண்டிப்பா என்னுடைய ரசிகர்களுக்கு ஏமாற்றமா இருக்கும். இந்த டேட்டை விட்டு என்ன நடந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு சீக்கிரமா படத்துடைய ஒர்க் முடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஜூலை 12 என்ன நடந்தாலும் அந்த படம் வெளியாகணும் அப்படின்ற மாதிரி உலகநாயகனே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாரு போல இருக்கு. சரி, ஹீரோவே சொல்லிட்டாரு, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிளானை இப்போதைக்கு மறுபடியும் நார்மலாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஆகஸ்ட் 15 தள்ளி போன படத்தை மீண்டும் சொன்ன டேட்லேயே இப்போ கொண்டு வராங்க. ஜூலை 12 தான் இந்த படம் வருதாமா. பிளான்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா ஜூலை 12 ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமா, அதாவது இந்த விடம் வெளியாக போற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தமிழ் படமா இந்த இந்தியன் பார்ட் 2 தான் முதல் படமா அமைய போகுது. இந்த முதல் படம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் வந்தது எல்லாமே சின்ன படம் தான். இப்பதான் ஒரு பிரம்மாண்டமான படம் வரப்போகுது. செகண்ட் ஹாஃப்ல தான் 1 by 1 நம்மளுக்கு நிறைய படம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுல முதல் படமா இந்த இந்தியன் பார்ட் 2 என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே படத்தோடைய ஆல்பம் வெளிவந்து மிகப்பெரிய ஹிட்டு. அதுல குறிப்பா அந்த தாத்தா வராரு கதரை தான் விட போறாரு அப்படின்ற பாடல் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து அந்த கேலண்டர் சாங்காக இருக்கட்டும், அதுக்கடுத்து கம்பேக் இந்தியா, எல்லா சாங்குமே ரசிகர் மத்தியில் ஒரு பயங்கரமான வரவேற்பு. இந்தியன் பார்ட் 2 ஆல்பம் தாறுமாறான ஹிட் கிடைச்சிருக்கு. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ இப்போ ஜூலை 12 இந்த படம் வரப்போகுது. இன்னும் ஒரு வாரத்தில் இந்த படத்துடைய ட்ரைலரை அஃபிஷியலாகவே லான்ச் பண்ண போறாங்களாமா. இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல அந்த படத்துடைய ட்ரைலர் வரப்போற விஷயத்த அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எனி டைம் லைக்கா கிட்ட இருந்து இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 2க்கான ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. லைக்கா இந்த விஷயத்த அதிகாரப்பூர்வம் சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ பிளான்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஜூலை 12 இந்தியன் பார்ட் 2 உலக அளவில் ரொம்பவே கிராண்டா இப்போதைக்கு வெளியாக போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.